வயது போய்விட்டதற்கு என்ன அடையாளம்? நல்லா வயது போய்விட்டால் அதற்கான அடையாளங்களிலே முக்கியமான அடையாளம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அடையாளம் என்றால், மற்றவர்களுக்கு ஏதாவது புத்தி சொல்ல தோன்றும். பிடித்து வைத்து இப்படி வா, இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி சொன்னால் அவுட் ஆஃப் டேட்டாக போய்விட்டார் என்று அர்த்தம். நானும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அவுட் ஆஃப் டேட்டான ஆள். அதனாலே ஒரு சில புத்தி சொன்னால் என்ன என்று தோன்றுகிறது. அது யாருக்கென்றால் பேச்சாளர்களுக்கு. இந்த சங்கீத கச்சேரி கேட்கிற அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒன்று தெரியும். சில வித்வான்கள் நன்றாக பாடுவார்கள், சுருதி சுத்தமாக இருக்கும், லயத்திலே ஒரு பிழையும் வராது, சாகித்யத்தை அப்படியே சரியாக பாடுவார்கள், சங்கதிகள் வந்து விழும். ஆனால் பெரிய ஞானஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டுவிட்டு கச்சேரி சரியில்லை என்பார்கள். இவ்வளவும் அமைந்து ஒரு கச்சேரி பிழைக்குமா என்று கேட்டால் அதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில், எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, பாட்டிலே பாவம் இல்லை என்பார்கள். பேச்சிலேயும் அப்படி பாவம் இருக்கிறது. இந்த இளம்பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். நிறைய பேச வேண்டிய தேவை என்று ஒன்றும் இல்லை. நான் முன்பு எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொன்னது, பட்டிமண்டபத்துக்கு போகிற பொழுது ஒரு 25 கருத்து கொண்டு போ, மேடையில் ஏறின உடனே அதில் 15 விட்டுடு, அதுக்குள்ளே 10 சிறந்ததை மட்டும் கையில் வச்சிரு, எதிராளிகள் பேச 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 அதிலையும் ஒரு 5 களி, நீ பேச எழும்புகிற பொழுது 3 கையில் இருந்தால் போதும். நிறைய பேச வேண்டிய தேவை எப்பொழுதும் இல்லை. அப்படி பேசினால் பேச்சிலே பாவம் வராது. பேச்சிலே பாவம் பெற வேண்டுமானால் ஏதோ ஒரு விஷயத்தை கூட அழகாக சொல்லிவிட்டால் போதும். அது ரொம்ப முக்கியம். எங்கள் ஊர்லேயும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் போதாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறது, என்ன இந்த மேடையோடு உன்னை இனிமேல் யாரும் கூப்பிட மாட்டார்கள் என்று நம்புகிறாயா? அப்படிப்பட்டவர் தான் ஒரு மேடையிலே எனக்கு தெரிஞ்ச அத்தனையும் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டும். மிச்சம் வைத்தால்தான் இவர் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கிறார் கூட இருக்கு, அடுத்த முறையும் கூப்பிடாமட்டு நினைப்பான். முழுவதும் பேசி முடிச்சுட்டார், இவர் எல்லாம் பேசிட்டார், இந்த முறையாக இனி இவரை கூப்பிட தேவையில்லை என்று நினைத்து விடுவார்கள். இது ஒன்று. ஒரு பேச்சாளன் என்பவன், நான் இதை சொல்வதற்காக குறைவிளங்காதீர்கள், ஒரு நல்ல ஆண்மகன், அப்படி தான் நான் நினைப்பேன். ஒரு பேச்சாளன் ஒரு நல்ல ஒரு வீரியம் மிக்க காதலனாக நிற்க வேண்டும். சபைதான் காதலி. இந்த காதலன் வந்து இந்த காதலியை ஆண்டு விட்டு போனால் அதுக்கு பிறகு இந்த காதலி இனி இவன் எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான், இந்த இன்பம் எனக்கு எப்போ கிடைக்கும் என்று ஏங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பேச்சாளன். அப்படி இல்லை, என்னவோ தெரியாது கூப்பிட்டு விட்டார்கள், நானும் ஏதோ செய்கிறேன் என்று பேசிக்கொண்டே இருந்தால் அந்த காதலி இனிமேல் இவன் இருக்கிற பக்கம் தலை வைத்து படுக்கப்படாது என்று நினைப்பாள். இதெல்லாம் சும்மா ஒரு எண்ணங்கள் வந்தது சொல்லுகிறேன். ஒரு 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 விஷயத்தை கூட அழகாக பாவத்தோடு சொல்லிவிட்டால் வெற்றி. இன்றைக்கு பேசிய பேச்சாளர்கள் பலர் அந்த விஷயத்தை கையாண்டார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அறந்தலை நிற்றலா அருமை மிகு பாசமா, இது இந்த ஓசைக்காக போட்டிருக்கிறார்கள். அறந்தலை நிற்றலா அருமை மிகு பாசமா அப்படின்றால் அறந்தலையில் அருமை இல்லையா? அது எப்படியும் ஒரு தலைப்பு போடுற பொழுது இப்படி போட்டால் தான் கேட்க சுவையாக இருக்கும். அதை நோக்கி போட்டிருக்கிறார். பாசம் என்றால் என்ன என்றால் வேறு ஒன்றுமில்லை, அன்புதான். பாசம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு தான். பாசம் பலவிதமாக வெளிப்படும். முக்கியமாக இவர்கள் சொன்னார்களே, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, இதெல்லாம் அன்பினுடைய பிணைப்புகள். அறத்துக்கும் அன்புக்கும் தொடர்புண்டா இல்லையா? நான் உங்கள் பாசத்தை தான் அன்பென்று சொல்லிக்கொண்டு பேசுகிறேன். அறத்துக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருந்தால் அது எப்படிப்பட்டது என்பதை திருவள்ளுவர் அன்புடைமை என்கின்ற அதிகாரத்திலே சொல்லுகிறார்.
அது பெரிய விஷயங்கள், அது 10 குறளும் படிக்க வேண்டிய குறள் தான். நான் 2 குறள் சொல்லுகிறேன். அவர் சொன்னதிலே முக்கியமானது, அறத்துக்கே அன்புசார் என்பர் அறியார் மரத்துக்கும் அகுதே துணை. திருப்பி சொல்லுகிறேன், அறத்துக்கே அன்புசார் என்பர் அறியார் மரத்துக்கும் அகுதே துணை. அன்பு எங்கே உண்மையாக நிற்கும் என்றால், அறம் எங்கே நிற்கிறதோ அங்குதான் அன்பு நிற்கும். அறம் நிற்கிற இடத்திலே தான் அன்பு நிற்கும். அறம் இல்லாதவனுடைய அன்பிலே உயர்வு எப்பொழுதும் இருக்காது. அதுபோல இன்னொரு குறள் சொன்னார், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். 2 குறளும் எக்கச்சக்கமான குறள்கள் பார்க்க. என்ன தெரியுமா சொன்னார்? என்பில்லாத புழுவை வெயில் சுட்டு கொள்வது போல அன்பில்லாதவனை அறம் சுட்டு கொள்ளும். ரொம்ப கவனிக்க வேண்டியது. அன்பில்லாமல் ஒருவன் சமூகத்துக்குள்ளே இருப்பான் என்றால் அவனை வேறு யாரும் அழிக்க தேவையில்லை, அறமே வந்து அழிக்கும். இதைத்தான் இளங்கோவடிகள் சொன்னார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றார். அதுக்கு இந்த 2 குறளும் ரொம்ப முக்கியமானது. அதாவது முதல் சொன்னேனே, அறத்துக்கே அன்பு சார் என்பர். அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அது அறத்தின் சார்பாகத்தான் இருக்க முடியும். இது திருவள்ளுவரிடம் இருக்கிற முரண்பாடுகள் பல. அது அவர் முரண்பாடு அல்ல, நம்ம முரண்பாடு. அறத்துக்கே அன்பு சார் என்பர் சொல்லிவிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அறத்துக்குத்தான் அன்பு சார்பு, அறத்தோடு அன்பு சார்புபட்டது. பிறகு சொன்னார், அப்படி சொல்லுகிறவன் அறியார் என்றார். இது என்னடா அநியாயம்? ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இப்படி முட்டாள்கள் சொல்வார்கள் என்று சொல்லலாமா? அறத்துக்கே அன்பு சார் என்பர் அறியார். பிறகு சொன்னார், மரத்துக்கும் அகுதே துணை. அறம் இல்லாதவற்றுக்கும் அன்புதான் துணை. இப்போ என்ன சொல்றார் திருவள்ளுவர்? அறத்துக்குத்தான் அன்பு துணை என்கிறாரா, அறம் இல்லாதவற்றுக்கும் துணை என்கிறாரா என்று ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அறத்துக்கு அன்பு துணை என்றால் சரி, பிறகு என்ன சொல்கிறார்? மரத்துக்கும் அகுதே துணை என்கிறார். அது எப்படி மரத்துக்கும் துணையாகும் என்கிற பொழுது பரிமேலழகர் என்ற மகா பெரிய புத்திசாலியான உரையாசிரியர் சொன்னார், அது எப்படி பொருள் எடுக்க வேண்டும் என்றால், இப்போ நான் சும்மா சொல்கிறேன் என் பாஷையில், நோய்க்கு மருந்தே துணை. நான் சொல்கிறது கேட்டிங்களா? நோய்க்கு மருந்தே துணை அப்படின்றா என்ன அர்த்தம்? நோய் மாறாமல் இருப்பதற்கு மருந்து துணை என்ற அர்த்தம். நோயை மாற்றுவதற்கு மருந்து துணை. அதுபோல மரத்துக்கும் அன்பே துணை என்றால் மரத்தை நீக்குவதற்கும் அன்பே துணை என்று கொள்ள வேண்டுமே தவிர மரத்துக்கு அன்பு சப்போர்ட் பண்ணும் என்று எடுக்கக்கூடாது. அடுத்தது சொன்னாரே, அது பெரிய குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எங்கள் ஐயா சொல்லுவார், என்பில் அதனை வெயில் போல காயுமே, இந்த புழுவை வெயில் சுடுவது போல அன்பில்லாதவனை அறம் சுட்டு கொன்று விடும். இதில் இருந்து விளக்கம் சொல்ல தொடங்குவார்கள் பெரியவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த புழுவை வெயில் சுடுவது என்பது உவமை, அன்பில்லாதவனை அறம் சுடுவது என்பது கருத்து. அப்போ இந்த உவமையை கொஞ்சம் கூட விளங்கினமானா இதையும் விளங்கலாம். அப்படி விளங்க வேண்டிய தேவையில்லை. உவமை என்பது ஒரு உடையொப்பு என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். பொருத்தமான கருத்து வருகிற பொழுது விரித்து விளங்கலாம். அப்போ நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? பரிமேலழகர் என்ன சொன்னார் என்றால், எங்கள் ஆசிரியரும் அதைத்தான் சொல்லுவார். என்ன சொல்லுகிறார் என்றால், என்பில் அதனை வெயில் போல காயும், என்பில்லாததை வெயில் சுடும். இப்போது அதில் என்ன என்றால் பாருங்க, இப்போ வெயில் வெளிக்கிட்டு புறப்பட்டு வர்ற பொழுது இன்றைக்கு ஒரு 25 புழுவையாவது நான் சுட்டுக்கொள்வேன் என்று நினைச்சு கொண்டா வரும். இன்றைக்கு ஒரு 25வது புழுவை சுட்டுக்கொள்கிறேன் என்று நினைச்சா வரும். வெயிலுக்கு புழுவை சுடுகிறது நோக்கமே கிடையாது. ஆனால் புழு என்ன செய்யும் தெரியுமோ? வெயிலை கண்டவுடன் இருட்டுக்குள்ளே இருந்தது நெளிஞ்சு வெயிலை பிடிக்கிறேன்னு வரும், வந்து வெயிலுக்குள்ளே அம்பிட்டு செத்துப்போம். அதுபோலத்தான் அன்பில்லாதவர்கள் அறத்துக்குள்ளே தாங்களாக போய் மாட்டிக்கொள்வார்கள். ராமன் எங்கே இருந்தான்? ராவணன் எங்கே இருந்தான் சார்? எங்கேயோ இருந்தவன். இங்கே பாருங்க, இவன்கிட்ட அன்பில்லை. அன்பில்லாத காரணத்தினாலே என்ன செய்தான் தெரியுமோ? இயற்கை என்ன செய்தது? சீதையை தூக்க பண்ணி இவனுக்கு மரணத்தை அது தீர்மானித்தது. அது மட்டும் இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்.
வெயிலை அதில் இந்த வெயிலுக்கு புழுவை சுடுவது நோக்கம் இல்லை, அதுபோல் அறத்துக்கு அன்பில்லாதவர்களை சுடுவது நோக்கம் இல்லை, ஆனால் சுடுபடுவார்கள். இப்போ நான் நினைக்கிறது என்னவென்று கேட்டால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நல்ல அன்பு என்றால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அறத்தை வளர்க்க வேண்டும், தேய்க்கப்படாது. பாசம் என்று நீங்கள் பேசுகிறீர்களே, அந்த பாசம் என்பது அந்த என்ன அருமை மிகு பாசம் என்கிறீர்களே, உண்மை பாசம் என்றால் அறத்தை அது வளர்த்தெடுக்க வேண்டும். ராமாயணத்திலே அது வளர்த்தெடுத்ததா? இதுதான் கேள்வி. அறத்தை வளர்க்காத பாசம் என்பது பாசமே இல்லை. ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று முடிவாக்குகிறார்கள். கோசலைக்கு தெரிகிறது. கோசலை சுமித்திரையும் கூட்டிக் கொண்டு போய் என்னமோ பிழை நடக்கப் போகிறது என்று நினைத்து சாமி கும்பிடுகிறாள். பிறகு காலையிலே பார்த்து கொண்டே இருக்கிறாள். ராமன் முடிசூட்டுவதற்கு தயாராக வருவான், முடிசூட்டி விட்டு தயாராக வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே ராமன் வருகிறான். அவனுக்கு நாடு இல்லை, நாடு ஆட்சி இல்லை, நாடும் இல்லை, காட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டாள் கைகேயி. ஒன்றும் பண்ண முடியவில்லை. இப்போ என்ன நினைத்தான் ராமன்? உடனே கோசலையிடம் போக வேணும் என்று நினைத்தான். ராமன் லட்சுமணன் கோவிச்சுட்டு கூட்டிக் கொண்டு கோசலையிடம் முதல் கோசலையிடம் தான் போகிறான். கோசலையிடம் போகிறான். ஏன் போகிறான் என்றால், பெற்ற தாய் அவள் இந்த துன்பத்தை தாங்குவாளா? முதல் நாள் பிள்ளைக்கு ஆட்சி என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆட்சி இல்லை என்றால் தாயாலே அதை தாங்க முடியுமா? ஆகவே அவள் கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அது தாயினுடைய கருத்தாக இராது. ராமர் தான் அம்மாட்ட சொல்லி பேச சொல்லியிருக்கிறார் போல என்று உலகம் நினைக்கும். ஆகவே அம்மாவை முதல் சமாதானப்படுத்த வேண்டியது தன்னுடைய கடமை என்று நினைத்து கொண்டு ராமன் விறுவிறு என்று கோசலை இருந்த இடத்துக்கு வந்தான். கோசலை பார்க்கிறாள். உன் தலையிலே மணிமுடியை காணவில்லை, தலைமுடி அபிஷேக நீரினாலே நனையவில்லை, வெறுமையாக வருகிறான். இப்போ கோசலை நினைத்தால் அப்போ முடிசூட்டு விழாவுக்கு ஏதோ பிழை நடந்து விட்டது. கொற்றவன் கொடையுமின்றி, என்னம்மா பாட்டு, குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் கொடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மமே, இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மமே இறங்கி ஏக வருகிறான் ராமன். இப்போ தலையில் முடி இல்லை, நீர் இல்லை, இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இந்த இடத்த ரொம்ப ரசித்து நினைக்கிறதும் பேசுகிறதும் என்னென்றா, இப்போது வருகிறான் ராமன். அவனுக்கு என்னென்றா அம்மா பேலன்ஸ் தவறிடுவாளோன்னு அவனுக்கு பயம். தாயாகிய கோசலை என்ன நினைக்கிறாள்? பிள்ளை பேலன்ஸ் தவறிடுவானோன்னு நினைக்கிறாள். என்னமோ புட நடந்துட்டு முடிசூட்டு விழாவுக்கு இவனுக்கு ஏதாவது தடுமாறிடுவானோன்று இவளுக்கு பயம், அம்மா தடுமாறிடுவாளோன்று அவனுக்கு பயம். நேராக வருகிறான். வந்து அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான். அப்படி அம்மா அந்த இப்படி சீட்டில் இருந்திருந்தால் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான், முழங்காலில் சீட்டில் இருந்துட்டு அம்மாவோட மடியில் இப்படி தலையை வச்சு படுத்திருப்பான். இதெல்லாம் அந்த 2.1 2.3 படுத்திருப்பான். அம்மா கையை பிடிச்சி இப்படி கையில் வச்சு முத்தம் கொடுத்துருப்பான். கோசலை என்ன பண்ணியிருப்பாள்? தலையை தடவி இருப்பாள். அவனுக்கு தெரிஞ்சிட்டு இது பிள்ளையினுடைய செயலேருந்து என்னமோ பிரச்சனை நடந்துட்டுது. தலையை தடவி இருப்பாள். தடவி கேட்டாள், முடிசூட்டு விழாவுக்கு ஏதாவது இடையூறு வந்ததோ என்றாள். ஒரு அரசியாய் பேசுகிறாள் கோசலை. டேய், நீ முடிசூட்டாது வேற, என் பிள்ளை முடிசூட்டுறது வேற. அயோத்தியிலே முடிசூட்டு விழா என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. முடிசூட்டு விழா நடக்கிறதுலே ஏதாவது தடை வந்து விட்டதோ? உனக்கு முடிசூட்டுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எப்படி பேசுகிறாள் பாருங்க கோசலை. முடிசூட்டு விழாவுக்கு ஏதாவது இடையூறு வந்ததோ? ராமா, உன் முடிசூட்டு விழாவுக்குண்டு கேட்கல கோசலை. முடிசூட்டு விழாவுக்கு ஏதாவது இடையூறு வந்ததோ என்று இவள் கேட்டாள். ராமன் இப்போ பதில் சொன்னான், அதானம்மா அது அப்படி அம்மாவுக்கு இப்படி பிள்ளை தானே பிறக்கும், நமக்கு பிறக்கல் என்று கவலைப்பட்டு என்ன பிரயோசனம்? அந்த அம்மா பிள்ளை வருகிறான், தாய் கேட்கிறாள், முடிசூட்டு விழாவுக்கு ஏதாவது இடையூறு வந்தது என்று கேட்டோன்னே ராமன் சொன்னான், இல்லையே அம்மா, முடிசூட்டு விழாவுக்கு ஒரு இடையூறும் இல்லை, உன் பிள்ளை பரதன் முடிசூட்டுவான் என்றான். உன் பிள்ளை பரதன் முடிசூட்டுவான். இதுக்கு கேட்கிறாள் கோசலை. ஒரு நிமிஷம் அவள் மனம் தடுமாறுகிறது. அப்போ உனக்கு முடிசூட்டு விழா இல்லையா? அப்போ என்னமோ நடந்துருச்சா? நம்ம கைகை ஏதோ பண்ணிட்டாளா?
அப்போ முடிசூட்டு விழா உனக்கு இல்லை என்றால் அப்போ என்னமோ பிரச்சனை நடந்து விட்டது. அப்போ பரதனுக்கு முடிசூட்டு விழா என்கிறாய், அப்போ எங்கேயோ அங்கே தான் சூக்கியமம் இருக்கிறது என்று கோசலை நினைத்தாள். நினைத்து விட்டு சொன்னால், ஒரே ஒரு பிரச்சனைடா, டக்குன்னு பேசுகிறாள் பாருங்க. நாங்கண்டா ஐயோ உனக்கு முடிசூட்டு விழா இல்லையா, கையை சூது பண்ணிட்டாளா, அவள் அப்படி பண்ணுவாண்டு அப்போவே தெரியும், உங்கள் அப்பா அங்கேயே தான் கிடந்தார், இப்படி ஒப்பாரி வைப்போம். கோசலை அப்படி பேசவே இல்லை. அப்படி இருந்தாள். இருந்து பிள்ளை வந்து வந்தோடனே, என்னப்பா உனக்கு முடிசூட்டு விழா இல்லையா, என்ன பிரச்சனை என்றால், மூத்த பிள்ளைக்கு முடிசூட்டுவது என்று இந்த ஊர் எங்கள் சூரிய மரபிலே ஒரு மரபு இருக்கிறது. மூத்த பிள்ளைக்கு தான் முடிசூட்டு விழா. இங்கே நீ தான் மூத்த பிள்ளை, இப்போ முடிசூட்டு விழா பரதனுக்கு என்கிறாயே, அதில் மட்டும்தான் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றாள். அதில் மட்டும்தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. முறைமை என்று ஒன்று உண்டு. பரம்பரை பரம்பரையாக பேணி வருகிற ஒரு முறைமை இருக்கிறது அல்லவா, முறைமை என்று ஒன்று உண்டு. அப்படி இல்லாவிட்டால் பரதன் மும்மையின் நிறைகுணத்தவன் நின்னினும் நல்ல நாள், உன்னை விட 3 மடங்கு அவன் பெட்டர்ரா. ஒரு தாய் சொல்லுவாளா, சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், இந்த இதுதான் பாருங்க உண்மை பாசம். எங்களுக்கு உண்மை பாசம் எது பொய்ப்பாசம் எதுன்னு தெரியாது. இந்த தர்க்கத்திலே, தர்க்கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இந்த பிள்ளைகள்லாம் கட்டாயம் படிக்க வேண்டும். தர்க்கத்தில் என்ன செய்வார்கள் என்றால், போலி தர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த போலிகளை நம்பப்படாது. இப்போ பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 எண்ணல் உள்ள கதவு, 2 சிறகு உள்ள ஒரு கதவு, அதிலே ஒரு கதவு திறந்திருக்கிறது என்றால் தர்க்கத்தாலே என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு கதவு பூட்டி இருக்கிறது. இப்போ ஒருத்தன் கெட்டிக்காரன் என்ன பண்ணினான் என்றால், 2 கதவும் திறந்திருக்கிறது. அப்படியானா என்ன அர்த்தம், 2 கதவும் பூட்டி இருக்குன்ற அர்த்தமா? ஒரு கதவு பாதி திறந்திருக்கின்றா, ஒரு கதவு பூட்டினேன்ட்டு நீ அனுமானத்தாலே சொன்னாய். இப்போ 2ம் திறந்திருக்கிறேன், அப்போ 2ம் பூட்டி இருக்கிறதா? அது போலி தர்க்கம் என்று பெயர். அப்படி போலி அன்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உண்மை அன்பு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் படிக்க வேண்டும். ராமாயணத்தை படிக்கிறது சும்மா இல்லைங்க. கோசலைங்க ராமனை என்னவும் பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன கஷ்டம்? இதுக்குள்ளே நமக்கு சில மருந்து ஏற்றப்படுகிறதா இல்லையா? பிள்ளை வந்து சொல்லுகிறான், அம்மா தாய் கேட்குறாள், உனக்கு என்ன நாட்டுக்கு முடிசூட்டு விடா நின்றுட்டுதா? இல்லையம்மா, நாட்டுக்கு பரதன் முடிசூட்டுகிறான். அதுக்கு அவள் பதில் சொல்லுகிறாள், நிறைகுணத்தவன் நின்னினும் நல்ல நாள். பாருங்க, இப்போ ராமனும் கையையும் அந்த பேலன்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தர். ராமன் இப்படி கொளர தூக்கி விட்டுமா, எங்கள் அம்மா இப்படி தானே பேசுவார். நான் அப்படி தான் நினைக்கிறது இந்த காட்சி படிக்கிற பொழுது. ஒரு 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 வீட்டில் ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது, கடுமையான ஆபத்து. கொண்டு போய் சேர்த்துட்டார்கள். ஒரு மாதிரி டாக்டர் காப்பாற்றிட்டார். வீட்டில் இந்த அப்பா வாங்கி வச்சுருந்த ஒரு பரிசு சீட்டு இருந்தது, அதுக்கு 10 லட்சம் ரூபா விழுந்துட்டுது அந்த வாரம். டாக்டர் சொல்லிட்டார், இந்த குடும்பத்தையே கூப்பிட்டு இந்த அப்பாவுக்கு அதிர்ச்சியான செய்தி ஒன்றும் சொல்லாதீர்கள், அவர் தப்ப மாட்டார். அப்படி சொன்ன உடனே இவங்கெல்லாம் உடனே தயாரானார்கள். இது சொல்லப்படாது, இந்த 10 லட்சம் விழுந்து சொன்னால் அப்பாவுக்கு அதிர்ச்சியாக போவோம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், சொல்லப்படாது. எல்லாம் ஆளுக்கால் பேசிக்கொண்டார்கள். டாக்டர் சொன்னார், நீங்கள் சொல்லாதீங்க, அது மெல்லமாக எப்படி சொல்ல வேணுமோ நான் சொல்கிறேன். அவர் சைக்காலஜிக்கல் டாக்டர், நான் சொல்கிறேன். சரி, அவரே சொல்லட்டு விட்டோன்னே இவர் போனார், இந்த பேஷண்ட்டை போனார். பேஷண்ட்டை போய் கேட்டார், ஐயா இப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். அவர் நல்லா இருக்குன்றார். நான் சும்மா உங்கள்கிட்ட ஒரு விளையாட்டாக ஒரு கேள்வி கேட்கணும் போல் இருக்குது, என்ன கேள்வி கேளுங்கன்றார். அவருக்கு டாக்டர் மேலே மதிப்பு, காப்பாற்றிட்டார். என்ன வேணுமென்று கேளுங்கன்றோடனே டாக்டர் சும்மா சொன்னார், இப்போ திடீரென்று உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கேட்டார். இந்த உடனே அதிர்ச்சி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாராம். 1000 ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்கன்னொடனே இவர் சொன்னார், 1000 ரூபா கிடைச்சா ஐயா நான் ஒரு கோயிலுக்கு போய் உண்டியலில் போட்டுருவேன், என்ன ஆண்டவன் காப்பாற்றினேன் அல்லவா. சரி, அப்போ இப்போ அடுத்தது கேட்குறேன், உங்களுக்கு ஒரு 10,000 கிடைச்சா என்ன செய்வீர்கள்? எங்கேயாவது ஒரு கோயில் திருப்பணிக்கு கொடுத்துருவேன், இறைவன் தானே அதையும் பண்ணினான். இதுவே 1 லட்சமாக கிடைச்சா என்ன பண்ணுவீர்கள்? எங்கேயாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்க சொல்வேன். இப்போ பார்த்தார், இவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறார், இனி சொல்லலாம்னு நினச்சி டாக்டர் சொன்னார், தப்பி தவறி உங்களுக்கு ஒரு பரிசு சீட்டில் 10 லட்சம் விழுந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கேட்டார்.
பேஷண்ட் டாக்டரை பார்த்துட்டு சொன்னார், டாக்டர் நீங்கள் தானே எனக்கு திருப்பி உயிர் தந்துருக்கிறீங்க, 10 லட்சம் விழுந்தால் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவேன் என்றார். இதை கேட்டவன டாக்டர் மயங்கி விழுந்துட்டார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுது. அவர் எதிர்பார்க்கல 10 லட்சம் தனக்குத்தான்ட்டு. அது மாதிரி இந்த போட்டி போடுகிற பொழுது பாருங்க, ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் பேலன்ஸ் பண்ண வேணும். ராமன் சொன்னான், அதுக்கு கையை சொல்லுகிறாள், இவன் சொல்லுகிறான் நான் காட்டுக்கு போக போகிறேன் அம்மாண்டு. காட்டுக்கு போகிறது சொல்லல, முதல் சொல்கிறாள் பரதன் தான் ஆள போகிறேன்ட்டு சொன்னோடனே கோசலை அவனை பார்த்து புத்திமதி சொல்லுகிறாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாருங்க, என்ன சொன்னால் தெரியுமா? டேய், ஆட்சி முடிசுட்டு விழா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தாண்டா உங்களுக்கு கடமை. உங்கள் அப்பா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறது தாண்டா உனக்கு கடமை என்று கோசலி பேசுகிற பேச்சை காட்டி நான் வியந்திருக்கிறேன். உங்கள் அப்பா இப்படித்தான் தாய்மார் பேசணும் பாருங்க. பிள்ளை ஏதாவது அப்பாவானு டே அப்பா சொல்கிறதான் சரி செய்யு சொன்னால் அந்த பிள்ளை நல்லா வருவான், அந்த பிள்ளை நல்லா வருவான். அப்போ அப்பா சொல்கிறது தான் சரி போய் செய்யு சொல்லுகிற பொழுது இருக்குதே, அது பாசம்தான், அன்பு தான். அந்த பாசம் என்ன செய்தது? அறத்தை வளர்த்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கவலைப்படுகிறாள். காட்டுக்கு போக சொன்னோடனே எனக்கு நீ வேற ஒன்றும் இல்லையா, நாட்டில் ஒரு மூலையில் இருந்துட்டு போ, காட்டுக்கு போக சொல்கிறாங்களே என்று சொல்லிட்டு, அப்பவும் கூட நீ அப்பாவோட சண்டை பிடின்னு சொல்ல இல்லை, நான் போய் இதுக்கான நியாயத்தை கேட்டுட்டு வர்றேன்ட்டு அவள் போகிறாள், மனைவின்ற உரிமையோடு போகிறாள். இதுதான் உண்மை அன்பினுடைய வளர்ச்சி. அறம் சார்ந்த அன்பு உயர்வை தொடுமே தவிர தாழ்வை தொடாது. இதே போல தான் லட்சுமணனுக்கு ராமனை கண்டவன்னு சொல்லிட்டான், நானும் காட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டான். போகிறார்கள், சுமித்திரரும் போகிறார்கள். லட்சுமியோட அம்மா, லட்சுமணன் அம்மா அங்கே அவள் இருக்கிறாள். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டுது, அவள் பெரிய ஞானி. ராமன் வருகிறான், லட்சுமணன் வருகிறார்கள். வந்த உடனே அவள் பேச இல்லை. கம்பன் பண்ணுற நுட்பங்கள், நாடகாசிரியனாக கம்பன், அவள் பேசவே இல்லை. ஏன் பேசினா பிழை. அட பாவி, உன்னையா காட்டுக்கு போக சொல்லிட்டால்தான் கையைக்கு எதிரான கருத்து, நீ போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டா கோசலைக்கு எதிரான கருத்து. இவள் நடுவில் பாய்ச்சவள், இவள் 2 பேருக்கும் இடையில் நிற்கிறவள் சொல்லப்படாது. ஒன்றும் சொல்லல, பேசாமல் இருந்து அழுதாள். அழுதுட்டு ராமனை கட்டி பிடிச்சு கொண்டு அழுதாள். லட்சுமணனை கூப்பிட்டு என்ன செய்கிறாள்? கூப்பிட்டு சொன்னால், நீ எங்கடா புறப்பட்டேன்ட்டு கேட்டாள். லட்சுமணன் பதறி போனான். அம்மா போவனான்னு சொன்னால் ராமன் நிப்பாட்டிட்டு போயிடுவான். ஆகவே நீ எங்கடா போயிட்டேன்ட்டு கேட்டோன்னே இவள் சொன்னாள், எங்கள் அண்ணனோடும் அண்ணியோடும் நான் காட்டுக்கு போகிறேன்னுட்டான். அப்படி ஒரு தரம் சொல்லாதே சுமித்திரை, அண்ணனோடும் அண்ணியோடும் நான் காட்டுக்கு போகிறேன்னோடனே அப்படி சொல்லாதே. லட்சுமணன் பதறி போனான். அப்போ என்ன போவனாம்ன்றாளா? கொஞ்சம் பொறுத்து சொன்னால், ஆகாததன்றால் உனக்கு அவ்வனம் அயோத்தி. இனி ஒரு தரம் காட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லாதடா. காடு உனக்கு ஏதோ கூடாத இடத்துக்கு போகிறது நீ ஏதோ பெருமை செய்கிறேன்ட்டு நினைக்கிறா. இல்லைடா, இனி உனக்கு காடு தான் அயோத்தி, அதை தெரிஞ்சுகொள். ஆகாததன்றால் உனக்கு அவ்வனம் அயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன். அப்பா விட்டு போகிறேன்னு அதெல்லாம் பேசாத. அம்மா விட்டு போகிறேன், ராமனும் சீதையும் தான் இனி உனக்கு அம்மா அப்பா. வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் அச்சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். இதற்கெல்லாம் சொல்லிட்டு உனக்கு அம்மாவும் அப்பாவும் ராமனும் சீதையும் தான், காடு தான் அயோத்தி, இனி இந்த பக்கம் நிற்கப்படாது போடா. இப்படி ஒரு அம்மா சொல்லுவாளா? அதுவும் அவள் சொல்லி முடிக்கிற அளவு பாருங்க. ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். என்னடா அதிகம் பேசிக்கொண்டு நின்றா, இவன் அம்மாவும் மனும் ஏதோ திட்டம் போடுறாருங்கட்டு ஊரில் உள்ளவன் சொல்லுவான்டா. விஷயம் முடிஞ்சது, நீ வெடிக்கிடு போண்டுட்டாள். லட்சுமணனுக்கு அப்படி சந்தோஷம். அட இப்படி ஒரு அம்மாவுக்கு பிறந்தனேன்ட்டு நினைச்சிருப்பான். நினைச்சு கொண்டு திரும்பி அந்த பக்கம் காலடி எடுத்து தூக்கி வச்சான். திருப்பி சுமித்ரா, டேய் லட்சுமணா இங்கே வாடான்ட்டாள். பயந்து போனான். அப்போ அம்மாவுக்கு மனம் மாறி போச்சோ, திருப்பி கூப்பிடுறாளோன்ட்டு நினைச்சான். அவள் சொன்னாள், அது என்னம்மா பாட்டு? பின்னும் பகர்வாள். இப்படி இந்த அம்மா மாதிரி யாரும் ஒரு ஆள் பக்கத்தில் எனக்கு இருந்து கொண்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு சப்போர்ட். பின்னும் பகர்வாள். போனவனை கூப்பிட்டு திருப்பி சொல்ல தொடங்கினா, ஒன்று சொல்கிறேன்ப்பா. பின்னும் பகர்வாள், மகனே தம்பியனும் படிக்கன்று. நீ இனி தம்பியா நினைச்சு கொண்டு போகாத, அண்ணனோட தம்பி போறன்னு நினைச்சு கொண்டு பேசப்படாது. பின்னும் பகர்வாள், மகனே அவன் பின்செல்
தம்பியனும் படிக்கன்று அடியாரின் ஏவல் செய்தி. அண்ணனோட போகிறேன்னு இப்போ சொன்னியே கொஞ்ச நேரத்து மேல் படுவா, நீ அப்படி பேசப்படாது. அண்ணனோட போகையில் உன்னுடைய தலைவனோட வேலைக்காரனா போகிற நினைச்சு போடா. அண்ணனும் படிக்கன்று அடியாரின் ஏவல் செய்தி சொல்லிட்டு திருப்பி போக புறப்பட்டான். கூப்பிட்டாள் திருப்பி, இங்கே வாடா, இது என்ன அம்மா போக விடுதில்லையேன்னு இவன் திரும்பி பார்த்தான். சொன்னான், மண்ணும் நகர்க்கே வந்திடின் வா. 14 ஆண்டுகள் போயிட்டு வர்றேன்ட்டு போகிறானே ராமன், அவன் 14 ஆண்டு கழித்து இந்த நாட்டுக்கு வந்தா நீ வா. அப்படி இல்லாவிட்டால் மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடின் வா. இன்றே முன்னம் முடி. டேய், காட்டுக்குள்ளே போக என்னென்னமோ நடக்கும்டா, ஏதோ பிரச்சனைகள் வரும். அங்கே ஏதாவது ஒன்று நடந்து தாயாக நான் வாயால் இதை சொல்லக்கூடாது தான், ஆனாலும் சொல்லுகிறேன். ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்ற செய்தி என் காதுக்கு வருகிற பொழுது அதற்கு 5 நிமிடத்துக்கு முதல் லட்சுமணன் செத்து போனான்னு சொல்லணும்டா. மண்ணும் நகர்க்கு வந்திடின் வா, இல்லை முன்னம் முடி என்றாள். இந்த பாருங்க, இது பாசம்தான், அன்பு தான். அதை என்ன செய்து தெரியுமா? அறத்தை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போகிறது. நல்லவர்களிடம் மட்டுமில்லை, ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நல்லவரிடம் ராவணன் கூட பாருங்க கெட்டவன் தான். அவன், அதை நான் நினைச்சு வியக்கிறது, விபீடனன் திடீரென்று அரசவையிலிருந்து துரத்தப்பட்டுட்டான், அப்படியே புறப்பட்டு போயிட்டான். இப்போ இவனுடைய மனைவி பிள்ளை திரிசடை அங்கேயே இருந்தார்கள், ராவணனிடம்தான் இருந்தார்கள். இவன் பிள்ளையை அவன் கொல்விக்கிறான். நிகும்பல யாகத்திலே வீடனனுடைய துணை இல்லாவிட்டால் இந்திரசித்தன் செத்திருக்க மாட்டான், கொண்டிருப்பான். அப்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம், ராவணன் கெட்டவன் இல்லை. ராவணன் நினைச்சிருந்தா என்ன செய்திருக்கலாம்? திரிசடையையும் அவன் வீடன் மனைவியையும் கழுத்த வெட்ட முடியாதா? வெட்டாமல் இருந்தான். அதுதான் ராவணனுடைய பெருமை, அதுதான் பெருமை. என்னவோ பெருது, என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டான் வீடனன், கூட்டிகிட்டு போகலையே, என்னை நம்பி தானே விட்டுட்டு போயிட்டான். இவர்களுக்கு தீமை வரக்கூடாது, எனக்கு என்ன தீமை வந்தாலும் இவர்களுக்கு தீமை வரக்கூடாது என்று நினைத்தானே. அதுதான் அன்பு செய்கிற அற வளர்ச்சி. ஆகவே நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நேரத்தினுடைய அருமை கருதி ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அன்பு அரண் அல்லது பாசம் அறம் என்கின்ற ரெண்டும் வேறு வேறு அல்ல. உண்மை அன்பு அல்லது உண்மை பாசம் அறத்தை வளர்க்கும். எங்காவது ஒரு இடத்திலே பாசம் அறம் தேய்கிறதென்றால் அங்கு பாசமும் தேய்கிறது என்று தான் அர்த்தம். ஆகவே அறத்தின் வழி நிற்கக்கூடிய இராமாயணத்திலே எது விஞ்சி நிற்கிறதென்றால், அறத்தின் சார்பாக பாசம் விஞ்சி நின்றாலும் மூலமாக நிற்பது அறம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன்.